கோவையில் மேம்பால பணிகளை மேற்கொண்டு வந்த ஒப்பந்ததாரர் ஒருவரின் அலட்சியம் ஒரு குடும்பத்தை நிர்கதியாக்கி தவிக்க விட்டிருக்கிறது. என்ன நடந்தது பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். கோவை தீத்திப்பாளையம் அருகே மேம்பால பணிகளுக்காக தோண்டப்பட்டிருக்கும் பள்ளத்தில்தான் இந்த விபரீதம். பேரூர் தொண்டாமுத்தூர் தேசிய நெடுஞ்சாலையில் அதிகாலை 4:30 மணியளவில் பைக்கில் வந்து கொண்டிருந்த இளைஞர் ஒருவர் மேம்பால பணிகளுக்காக தோண்டப்பட்ட இந்த 18 அடி பள்ளத்தில் பைக்குடன் தலைக்குப்புற விழுந்து பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார். பணி நடைபெறுவதற்கான எந்த ஒரு பாதுகாப்பு ஏற்பாடுகளும் சம்பவ இடத்தில் இல்லை. முறையான எச்சரிக்கை பலகைகளும் வைக்கவில்லை. ஒப்பந்ததாரரின் பெரும் அலட்சியத்தால் ஒருவரின் விலைமதிப்பற்ற உயிர் பறிபோயிருக்கிறது. அடி குழியும் 18 அடி குழியில் போய் விழுந்தா யாராவது பொழைப்பாங்களா? இவங்க டிவைண்டர் வச்சுருந்தாங்கன்னா அதில் போய் கை கால் தான் போய் நல்லா இருந்திருப்பாங்க இன்னைக்கு உயிரோட. அந்த குழியிலிருந்து அடுத்த தலைகளை போய் உழுக வேண்டியது இருந்தது. தடுப்பணையே இல்லாத காரணத்தினால தான் அவர் அடிபட்டார். இந்த குழி தோண்டிருந்து குழி எந்த பாதுகாப்பும் இல்லாமல் தோன்றாங்க நடு ரோட்டில். டிவைண்டரோ ஸ்பீடு பிரேக்கோ எதுவும் கிடையாது. அறிவிப்பலகை இல்லை. ஒரு சின்ன ரிப்பன் மட்டும் 2 ரிப்பன் கட்டிக்கிறாங்க. அந்த ரிப்பன் வந்து கையில் தள்ளினாலே போயிரு. வண்டி போய் எப்படி தடுத்து நிறுத்த முடியுமா? இது டிவைண்டர் எல்லாம் வச்சா ஸ்பீடு பிரேக் போட்டிருந்தா இந்த சம்பவமே நடந்திருக்காதுக்கு. ஏதோ கையாகால போயிருக்கு, உயிர் போயிருக்காது. தொண்டாமுத்தூர் அருகே தேவராயபுரத்தைச் சேர்ந்த கார்த்திகேயன் என்ற இளைஞர் உயிரிழந்த இந்த சம்பவத்தில் 2 சிறுவர்கள் தந்தையை இழந்து நிர்கதியாய் தவிக்கின்றனர். விபத்துக்கு பிறகு பணி நடைபெறும் இடத்தை சுற்றி அவசரமாக நெடுஞ்சாலைத்துறை தடுப்புகள் அமைத்ததும் விளம்பர பலகைகள் வைத்ததும் உறவினர்களை ஆத்திரத்திற்கு உள்ளாக்கி இருக்கிறது. இதனை முன்கூட்டியே செய்திருந்தால் ஒரு உயிரையும் ஒரு குடும்பத்தின் எதிர்காலத்தையும் காப்பாற்றியிருக்கலாமே என ஆதங்கத்தை கொட்டி தீர்த்தனர். கம்ப்ளைண்ட் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு முறை தான் இன்னைக்கு கொண்டு வந்தாலும் மண்ணை கொட்டுறாங்க, இல்லை தடுக்கிறாங்க. முன்னாடி இருந்தாப்புல சோடனை பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி பண்ணலையே. இன்றைக்கி போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு பிறகு தான் மண்ணு கொண்டு வந்து கொட்டுறது. அந்த இடத்துல ரொம்ப பாதுகாப்பு பண்ணாப்புல இவங்க சோடனை பண்ணி காட்டுறாங்க. இதுக்கு முன்னாடி சோடனை இங்கே இல்லை. போனால் யார் போனால் நடந்து போனாலும் உழுகிறாப்புல தான் ஓப்பனில் இருந்தது. இந்த குழந்தைகளுக்கு பாதுகாப்பே இவரை வச்சு தான். இவரே இல்லைன்னா அந்த குழந்தைகளை எப்படி பாதுகாக்கிறது? இதுபோன்ற சம்பவங்களும் உயிர் பலிகளும் தமிழகத்தில் முதல் முறையல்ல. அதுவும் சிலரின் அலட்சியத்தின் விளைவாய் உயிர்கள் பலிகடாவது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. தேசிய நெடுஞ்சாலையில் சாலையின் நடுவே பள்ளம் தோண்டி மேம்பால பணிகளை மேற்கொள்ளும் ஒப்பந்ததாரர் முறையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை பின்பற்றாதது கடும் கண்டனத்திற்கு உரியது. ஒரு உயிரை இழந்த விரக்தியிலும் மேலும் உயிர் பலி ஏற்படாமல் இருக்கவும் சம்பவம் குறித்து கார்த்திகேயனின் உறவினர்கள் போலீசில் புகார் அளித்திருக்கும் நிலையில் அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.